வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 18 மார்ச் 2024. இப்போ டைம் 10:40 ஆகுது. ரெசிஸ்டன்ஸு 46,525, சப்போர்ட் 46,354. இன்றைக்குள்ள ஓப்பன் பொசிஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் நான் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 46,000 கால்லையும் புட்லையும் நான் ட்ரேட் பண்ணேன். இப்போ அதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,200 நெகட்டிவில் இருக்குது. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி மேலே கொடுத்ததில் ப்ராஃபிட் வந்தது அரௌண்டு 2,800 ருபீஸ் வரலாம். பட் ஃபர்தர் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணும்போது இந்த கேண்டில் வந்து ஃபர்தர் டவுன் கொடுத்துச்சு. ஸோ அதில் வந்த லாஸு. இப்போ ரெக்கவரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் சப்போர்ட் சைடு வந்து டவுன்ஃபால் கொடுத்து கீழே வந்தது அப்படின்னா நமக்கு ரெக்கவரி ஆகும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குங்கிறது. மார்க்கெட் நம்ம எப்பவும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம பண்ணுற ட்ரேடு வந்து பேஸ்ட் ஆன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட்டை வச்சு தான் பண்ணுறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த 10,000 வந்து நமக்கு ரெக்கவரி ஆகுதா இல்லை ஃபர்தர் லாஸ் கொடுக்குதாங்கிறது. இப்போ மார்க்கெட் எகெயின் டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. நான் என்னோடய பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அரௌண்டு 13,870 லாஸில் இருக்குது. இப்போ அப் டு க்ளோஸ் பண்ண 13,869. இப்போ டவுன் பிரேக் ஆகிடுச்சு அரௌண்டு 11:10 கேண்டிலு. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி எகெயின் ஒரு ரீஎன்ட்ரி எடுத்திருக்கேன். 46,500 புட்டு 90 குவான்டிட்டி 402க்கு பை பண்ணியிருக்கேன். இப்போ அதோட லெவல் 417 இருக்குது. நம்மளோட ஓவரால் லாஸு 11,200. வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஃபர்தர் பிரேக் அவுட்டு கீழே போகுதா டவுன் சைடு நோக்கினேன். இப்போ 8,500 நெகட்டிவ் லாங் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு டவுன் சைடு. இப்போ நம்ம இது ப்ராஃபிட்டில் வந்துடுச்சு. நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஃபர்தர் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா ரீஎன்ட்ரி கொடுக்குறதுக்கு. எக்ஸிட் ஆகிட்டேன். நம்மளோட ஓவரால் லாஸு 13,000 ரெக்கவரி ஆகிடுச்சு. எதை பேஸ் பண்ணினா இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆனோன்னா நான் ரீஎன்ட்ரி கொடுத்தேன் 90 குவான்டிட்டி. இப்போது எக்ஸிட் ஆகிட்டேன். எதனால் எக்ஸிட் ஆகிட்டேன்னா, ஃபர்தர் கேண்டில் அப்சைடு வந்துச்சுன்னா நமக்கு புக் பண்ண ப்ராஃபிட்டும் எகெயின் லாஸில் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமாங்கிறத ஃபர்தர் கேண்டில் க்ளோஸ் அவுட்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் ப்ராஃபிட்டு 2,029.50. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அரௌண்டு 8 ட்ரேட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் ஃபர்தர் எப்படி மூமெண்ட் கொடுக்குதுங்கிறது. இன்கேஸு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் உள்ளே வந்துட்டு ஃபர்தர் அப் டைரெக்ஷனில் போச்சுனாலும் பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா லோ 46,028 போயிட்டு ஆல்மோஸ்ட்டு 200 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸிட் ஆகாமல் இருந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்னா, நம்ம க்ளோஸ் பண்ண பொசிஷனை 579க்கு க்ளோஸ் பண்ணோம். ஆனால் இப்போ ரன் ஆகிட்டுருக்குது 520 ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு இன்னும் ஃபர்தர் லாஸில் தான் நம்ம இருந்திருப்போம். நமக்கு லாஸ் ரெக்கவரி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு எய்மு. ஒன்ஸு நம்ம லாஸில் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கோம்னா நமக்கு மார்க்கெட் சான்சஸ் கொடுத்ததுன்னா நம்ம ரெக்கவரி பண்ண பார்க்கணும். இன்கேஸ் லாஸ் ரெக்கவரி ஆகிடுச்சுன்னா இனி ஃபர்தர் மூமெண்ட்டு கொடுக்குது அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கலாம். அதர்வைஸ் லாஸ் ரெக்கவரி பண்ணுறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு எய்மாக இருக்கணும். அதனால தான் நான் எக்ஸிட் ஆனது. மார்க்கெட்டு எகெயின் மேலே போச்சு அப்படின்னா நம்மளோட லாஸ் ரெக்கவரி கொடுத்தது ஃபர்தர் லாஸ்க்கு போயிடும்.
அதுதான் கான்செப்ட். அந்த கான்செப்டை வச்சு தான் நான் வந்து வெளியில் எக்ஸிட் ஆனது. அதே மாதிரி இங்கே வந்து எதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரியில் லாஸ் கொடுத்தது அப்படின்னா, நமக்கு டார்கெட் பாயிண்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபர்தர் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகலை அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஸ்டாப் லாஸ் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறேன். அந்த டைமில் தான் நான் ஒரு 13,000க்கு புக் பண்ணிவிட்டு லாஸில் வெளியில் வந்தது. இப்போ டைம் 12 o'clock 12 ஆகுது. டவுன்ஃபாலில் இருந்த மார்க்கெட்டு சப்போர்ட்டை டச் பண்ணி எகெயின் ரெசிஸ்டன்ஸை இப்போ டச் பண்ணி அபவ் த ரெசிஸ்டன்ஸு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. 12 o'clock 5 கேண்டிலு. நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட்டில் ஃபார்ம் ஆகி டவுன் சைடு வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் அதுக்கப்புறம் எதுக்கும் ரீஎன்ட்ரி கொடுக்கல லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ண ப்ராஃபிட்டோட. இனி ஃபர்தர் இதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமாங்கிறது இந்த பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி என்ட்ரி கொடுப்பேன். இது டவுன்ஃபால் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் பிலோ வருதா இல்லை கேண்டில் ஹையர் ஆன் ஹை போகுதாங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் என்ட்ரி கொடுப்பேன். ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஹையர் ஆன் ஹை ஃபார்ம் ஆகிறதுனால கால் சைடு ரீஎன்ட்ரி கொடுத்தேன். 65 குவான்டிட்டி 407க்கு பை பண்ணேன். இப்போ 9000 போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எகெயின் ஃபர்தர் கேண்டில் அப்பு போகுதாங்கிறது. ப்ராஃபிட்டு 12,000 போயிட்டுருக்கு. கேண்டில் ஹையர் ஆன் ஹை. எகெயின் டவுன் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 3000 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. 12,000 போயிடுச்சு ஹை. பொசிஷன் எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ண ஓவரால் ப்ராஃபிட்டு 4,673. டைம் 12:28. பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் எக்ஸிட் பண்ணிட்டேன். அகெயின் ஹை போகுமாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். எனிவே நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 2000 இருந்தது 4600 ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்பர் ஆஃப் ட்ரேடு 10 ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து 2:30 ஆகுது. இப்போ மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் எகெயின் பிரேக் பண்ணுது. ஹையர் அண்ட் ஹை போயிட்டுருக்கு. நான் எகெயின் என்ட்ரி கொடுத்துருக்கேன். 45,500 கால் 165 குவான்டிட்டி 428ல். இப்போ அதோட ரேட்டு 24ல் இருக்குது. வெயிட் பண்ணலாம். ஃபர்தர் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரெட் லைனு அது லாஸ்ட்டு ப்ரீவியஸ் டே 14th சப்போர்ட் லைனு 46,752. இன்கேஸ் அதை பிரேக் பண்ணி மேலே டாப்பில் போச்சுன்னா ஃபர்தர் அப்சைடு மூவ் எதிர்பார்க்கலாம். இப்போ ஓவரால் ப்ராஃபிட்டு 3,400ல் இருக்குது. இப்போ ஓவரால் ப்ராஃபிட்டு 5,000 ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட் இப்போ நெகட்டிவில் இருக்குது. நம்ம புக் பண்ண ப்ராஃபிட்டு நெகட்டிவ் ஆகிடுச்சு. 3,000 ரேஞ்சில் நெகட்டிவில் இருக்குது. மார்க்கெட்டு ஹையர் ஆன் ஹை போயிட்டு டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் ரீசனு. நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பை பண்ண ப்ரைஸ் 428. இப்போ புக் பண்ண ப்ராஃபிட் நெகட்டிவில் வந்துருச்சு. 5,000 மைனஸில் இருக்குது. ஏன்னா ஹையர் அண்ட் ஹை கேண்டில் வந்து டவுன்ஃபால் கொடுக்குறதுனால நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் நெகட்டிவில் இருக்குது. 6,600 மைனஸில் இருக்குது.
6300 லாஸில் இருக்குது. நான் பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நெகட்டிவ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது 6600 நெகட்டிவில் இருக்குது. மார்க்கெட்டு டவுன்ஃபாலில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸு டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸு டச் பண்ணுற ரேஞ்சில் வந்துட்டுருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் 46,572. நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷன் 2000 ரேஞ்சில் வந்திருக்கு. நான் இப்போ ஹோல்டு பண்ணியிருக்கிறது புட்ஸ் சைடு ஹோல்டு பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஹோல்டு பண்ண காலை கட் பண்ணிவிட்டு புட் டைரெக்ஷனில் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு எகெயின் டுவர்ட்ஸ் அப் டைரெக்ஷனில் ரெக்கவரி ஆகுது. நம்மளோட லாஸு 1300 ரேஞ்சில் இருக்குது. இது ஃபர்தர் டவுன் பிலோ த ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஃபுல்லாக ரெக்கவரி ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது லாஸு. இப்போ எகெயின் கேண்டில் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகுது. நம்மளோட பொசிஷன் 400 ரேஞ்சில் இருக்குது ப்ராஃபிட்டில். கேண்டில் டவுன்ஃபால் கொடுத்துட்ருக்கு. $1900 எக்ஸிட் ஆகிட்டேன். என்ன ரீசன்னா கேண்டில் எகெயின் அபவ் த ரெசிஸ்டன்ஸ் போகுது. நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கிறது புட் சைடு. ஸோ அபவ் த ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு லாஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். டைம் 3:10 ஆகுது. இப்போ வரலும் லாஸ் புக் பண்ணியிருக்கிறது 1959. இப்போ டைம் 3:14. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வந்து அப்பு எகெயின் டவுன், எகெயின் அப்பு எகெயின் டவுன். பட் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஃபர்தர் நம்ம பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம புக் பண்ண எல்லா ப்ராஃபிட்டையும் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக க்ளோஸ் அவுட் பண்ணியிருக்கிறது -1959. இனி ஃபர்தர் எதுவும் ட்ரேட் எடுக்கலை, கண்டினியூ பண்ணலாம். டைம் வேறு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்மளோட லாஸை வந்து மினிமைஸ் பண்ணிட்டோம். நம்ம ப்ராஃபிட் ஓகே, எனிவே இன்றைக்கி லாஸில் தான் நம்ம முடிச்சிருக்கோம். பட் நம்ம புக் பண்ண ப்ராஃபிட்டில் இருந்து எகெயின் அரௌண்டு 7000 ரேஞ்ச் வரலும் போச்சு லாஸில். அதை வந்து ரெக்கவரி பண்ணி நம்ம ஒரு அரௌண்டு 2000 வரலும் ஹோல்டு பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ட்ரேடில் பார்க்கலாம் இதை ரெக்கவரி பண்ண முடியுதாங்கிறது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங்கில் தான் இருந்தது, மோர் அப் அண்ட் டவுனு. நம்ம இங்கேயே வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண வரும்போது சப்போர்ட் லைனை டச் பண்ணும்போதே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தோம். எகெயின் இங்கே வந்திருக்கும் போதும் நல்ல ப்ராஃபிட்டில் கால் சைடு இருந்தோம். இப்போ இங்கே புக் பண்ணல தான் நமக்கு லாஸ் கொடுத்துருச்சு. இது ஃபர்தர் ஹை பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தது டவுன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஹோல்டு பண்ண கால் வந்து நமக்கு என்டையர் லாஸ் கொடுத்துருச்சு. இன்றைக்கி ட்ரேடில் 1959 தான் ஓவரால் லாஸு.